இந்த கூட்டத்தை கூட சிஐடி தான் கூட்டுச்சு. சிஐடி ஏன் கூட்டுகிறது என்றால் எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்த வேண்டும், கோரிக்கைகளை வென்றெடுக்க வேண்டும். தனித்தனியாக போராடுவது என்பது இனி சாத்தியமில்லை. தனித்தனியாக போராடினால் அது அரசுக்குத்தான் சாதகமாக மாறுகிறது. எனவே தொழிலாளர்களுடைய போராட்டத்தை அரசியல் ரீதியாக அரசியல் போராட்டமாக மாற்ற வேண்டிய காலமும் தேவையும் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே சிஐடி இந்த அமைப்பை எல்லோரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்றுதான் சிஐடி முன்கை எடுத்தது. முன்கை எடுத்து இந்த கூட்டத்தை திண்டுக்கல்லில் நடத்தணும். முதல்ல ஒரு பிரைமரியாக நடத்தணும். ஆரம்ப கட்டமாக அந்த கூட்டத்தை நடத்தி இப்படி ஒரு விஷயம் இருக்குது. தொடர்ச்சியாக போக்குவரத்தில் இருக்கக்கூடிய ஓய்வு பெற்றவர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி கொண்டிருப்பார்கள். அது குருசாமின்னு சொன்னார், துரையன் சொன்னார். அதுக்குள்ளே நான் போகல. என்னை விட உங்களுக்கு கூடுதலான அனுபவம் இருக்கும். அந்த ஓய்வு பெற்ற பிறகு டிஏ கிடைக்காதனுடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் உங்களுக்கு என்னை விட அதிகமாக தெரிஞ்சிருக்கும். நீங்களும் ஒன்றும் விவரம் தெரியாத ஆள் இல்லை. 30 வருஷம் இந்த நிறுவனத்தில் வேலை செஞ்சு பல்வேறு போராட்டங்களை பார்த்து பல்வேறு கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து தான் ஓய்வு பெற்ற நிலைமைக்கு வந்திருக்கிறீங்க. அதனால் உங்கள்கிட்டே அதை நான் மீண்டும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அப்படி இப்படி இருக்கும்பொழுது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வழி என்ன என்று சிஐடி விவாதித்த பிறகு இது ஒரு ஒன்றுபட்ட போராட்டமாக நடத்த வேண்டும். வெறும் ஓய்வு பெற்றவர்கள் மட்டும் போராட்டம் நடத்தினால் அது பலனளிக்காது. அல்லது சர்வீஸில் இருக்கிறவர்கள் மட்டும் போராட்டம் நடத்தினால் பேசும்போது கூட சொன்னாங்க இது ஓய்வு பெற்றவருக்கான வேலை நிறுத்தம் என்று ஒரு விமர்சனம் வருது. எனவே 2 பேரையும் ஒன்றிணைக்க வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது. அந்த ஒன்றிணைக்கின்ற பணியை யார் செய்வது என்றால் சிஐடி செய்ய வேண்டும். சிஐடி தான் செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியாது. ஏன்னா எல்லோருக்கும் ஒரு அரசியல் இருக்கு. சிஐடிக்கு வர்க்க அரசியல் மட்டும்தான் இருக்கு. மற்றவர்களுக்கு கட்சி அரசியல் இருக்கு, ஜாதி அரசியல் இருக்கு, மத அரசியல் இருக்கு, மொழி அரசியல் இருக்கு. ஆனால் சிஐடிக்கு அதையெல்லாம் புறம் தள்ளி வர்க்க அரசியல் மட்டுமே இருப்பதனால் இந்த ஒற்றுமைப்படுத்தக்கூடிய பணியை சிஐடியால் மட்டுமே தான் செய்ய முடியும் என்று ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும். அதனால தான் சிஐடி அந்த பிரச்சனையை கையில் எடுத்து 2 பேரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று தீர்மானித்து நம்ம 12ஆம் தேதி இயக்கத்துக்கு போகிறோம். எனக்கு பின்னாடி பேசக்கூடிய ஆர்வங்கடையினால் பல்வேறு விஷயங்களை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர போகிறேன்.